கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் தாசனாகிய நீதிபரர் தம்முடைய அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குகிறார். ஆமென். என் தாசனாகிய நீதிபரர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. இந்த அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ளது. பொதுவாக ஜனங்கள் தங்கள் அறிவை உபதேசித்து தங்கள் ஒரு நீதிமான்கள் என்கிறார்கள். தாங்கள் என்றுமே தவறு செய்யாதவர்கள், மற்றவர்களே தவறு செய்தவர்கள் என்று குற்றப்படுத்துவது இயல்பு எல்லோருக்கும். மற்றவர் தப்பிதங்களை தன் மீது போட்டு மற்றவர்களுக்காக மன்றாடுபவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் நம் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குகிறார். முழு உலகத்தின் அக்கிரமங்களை எல்லாம் தன் மீது சுமந்து கொண்டு அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு இயேசு கல்வாரி சிலுவையில் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டாராம். பாபிலோன், மேதியா, பெர்சியா சாம்ராஜ்யம் முழுவதும் யூதர்கள் அடிமைகள். ஆனால் தானியேல் மற்றும் 3 நபர்களை தவிர இந்த தானியேல் மற்ற யூதர்களின் துன்பங்களை பாராமல் பாபிலோன் அரச மாளிகையிலே சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. ஆனால் தானியேலோ மற்ற யூதர்களின் கஷ்டங்களை தன் கஷ்டமாக கருதி அவர்களின் விடுதலைக்காக தேவனை நோக்கி மன்றாடுகிறான். அதுபோலவே நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் விண்ணப்பம் செய்தால் இதன் மூலமாக நாமும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தமது ஜனத்துக்காக பரிந்து பேசி விண்ணப்பம் செய்தான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உலகின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து உலக ஜனங்களின் அக்கிரமங்களை சுமந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஆம், இன்று நாமும் கிறிஸ்துவின் நிமித்தம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றல்லவா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமேன். God bless you.